பேத்திங்க ஸ்கூலில் திடீர்னு முளைப்பாரி வேணும்ன்ட்டாங்க. 2 நாளையில் எப்படிடா முளைப்பாரி அப்படின்னு கேட்டதுக்கு, முளைக்கிறது முளைக்கட்டப்பக்கா போடுங்க அப்படின்னாங்க. அதுக்கு தான் கொஞ்சமாக பச்சை பயிர் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கு வச்சுக்க வேண்டியதான். ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் விதறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. அவசரத்துக்கு எனக்கு இந்த பாக்ஸ் தான் கிடச்சிது. இதை அடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டேன். இதில் கொஞ்சமாக மண் நிரப்பிக்கணும். இந்த மண் கொஞ்சம் நல்ல ஈரப்பதமாக இருக்குது. ஒரு அளவுக்கு போதும், இவ்வளவு போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பயிரை அந்த மண் மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி முளைக்குமோ. நாங்கள் ஒரு 4-5 குடும்பம் எல்லாம் சேர்ந்து மாரியம்மன் நோம்பிக்கு முளைப்பாரி வைப்போம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் போட்டு நல்லா வச்சு அழகாக நாடு நல்லா தண்ணி தெளித்து வச்சுருவோம். அப்போ நல்லா முளைப்பாரி நல்லா வளர்ந்து வரும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவில் தினம் தினம் உலா போகும். அந்த மாதிரி தான் கனவில் தான் வந்து போயிட்டுருக்கு. அந்த நிலா காலம்லாம் இனி வரவே வராது. இப்போ இருக்கிறவங்களுக்கு அதுக்கு டைமும் இல்லை. சரி, இது பார்ப்போம். வச்சாச்சு. 2 நாள் கழித்து அப்படியே பார்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கணும். சீக்கிரமாக முளைக்கிறதுக்காக ஒரு மூடி ஒன்று போட்டு வச்சு பார்ப்போம். கொஞ்சமாக அப்படியே தெளித்து விட்டுறலாம். மூடி போட்டு மறுபடியும் இனி நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி 2வது நாள் எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். கம்மியாக தான் இருக்குது. சரி பார்ப்போம். இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அப்படியே திறந்து வச்சிடலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக முளைப்பாரி நல்லா வளர்ந்துருச்சு. நீ இதை என் பேத்திக்கு ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விட போகிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.